அவர்களுக்கு வாக்களித்த இளைஞர்கள் அதிகம் என்று எனக்கு முன்னால் வீரமணி பேசினார், மூர்த்தி பேசினார், ரியா கூட அதை பற்றி ஒரு இடத்துக்கு போட்டிருக்காங்க. அவர்கள் வாக்களித்தவர்கள் மட்டும்தான் நீங்கள் இந்த நாட்டின் திசையை மாற்றக்கூடியவர்கள் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை 140 கோடி. ஆனால் இந்தியாவில் உள்ள ராணுவத்தினுடைய எண்ணிக்கை சில லட்சங்கள் மட்டும்தான். இவ்வளவு பெரிய நாட்டை பாதுகாக்க, இத்தனை கோடி மக்களை பாதுகாக்க சில லட்சம் ராணுவ வீரர்கள் போதும் என்பதை போல ஒரு மாநிலத்திற்கு காவல்துறையினர், அதுபோல இங்கு வந்திருக்கிற நீங்கள் ராணுவத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் நிகரானவர்களை தவிர வந்து போகின்ற சாதாரணமானவர்கள் அல்ல. திராவிட முன்னேற்றம் ஒரு லட்சிய போட்டம். பல தத்துவங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவான இயக்கம். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் நியமித்திருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளிலும் தமிழர்கள் இல்லை என்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் வாக்களிக்கின்ற வயதை எட்டிய நீங்கள் அரசியலை தெரிந்து கொண்டிருந்தால்தான் சரியான முறையில் வாக்களிக்க முடியும். இப்போது எங்களிடம் இருந்த ஆட்சி இன்னொருவருக்கு போனது என்ற அங்கலாய்ப்பு அல்ல, ஆதங்கம் அல்ல, புலம்பல் அல்ல, மாறாக அவர்கள் இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளில் இந்த அரசு இயந்திரம் துருப்பிடித்து போய்விடுமே என்ற கவலைதான். அதை மீண்டும் சரி செய்வதற்கு ஒரு வாகனம் ஓடாமல் இருந்து போகுமேனால், சரிவர பராமரிக்காமலே போகுமேனால் அதை மீண்டும் சரி செய்து நீண்ட தூரம் செல்வதற்கு சிரமம் இருக்கும் என்கிற காரணத்தால் சரியான முறையில் வாகனம் பராமரிக்கப்பட வேண்டும், சரியான ஓட்டுநர் இருக்க வேண்டும், சரியான உரிமையாளர் இருக்க வேண்டும் என்பதை போலத்தான் ஒரு நாட்டினுடைய அரசாங்க இயந்திரம். ஏதோ ஒரு தேர்தல் வந்தது, உணர்ச்சி வசப்பட்டு யார் எவர் என்று தெரியாமலே வாக்களித்தோம் என்று எண்ணக்கூடியவர்களாக இளைய தலைமுறை மாறிவிடக்கூடாது என்ற கவலை, அக்கறையின் காரணமாகத்தான் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி ஆளுநர் உரை என்று படித்த பொழுது அதற்கு முன்னால் சில பேர் சொன்னார்கள் 60 ஆண்டு காலமாக தொடர்ந்து கொண்டிருந்த திராவிட இயக்கங்களுடைய ஆளுமையை அகற்றிவிட்டோம் என்று சில பேர் அது முடியாதவர்கள் திருப்பிக் கொண்டார்கள். இவ்வளவு நாள் முயன்றவர்கள் வேறு யாரோ செய்திருக்கிறார்கள் என்று அதிலே ஒரு சுகங்காடுக சில பேர் பேசினார்கள். நான் எண்ணிக்கொண்டேன் இந்த ஆளுநர் உரையை கேட்டபோது அவர் சமூக நீதி இந்த ஆட்சியின் வழிமுறையாக இருக்கும் என்று சொல்லும்போது அந்த இடத்தில் பெரியார் வந்து உட்கார்ந்து திராவிடம் தானாகவே வருகிறது. இரண்டாவதாக இன்னொன்று சொன்னார், இந்த ஆட்சியினுடைய கொள்கை இருமொழி கொள்கையாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். அந்த அண்ணா வந்தது. அண்ணா மறைவதற்கு முன்னால் ஒரு முறை பேசுகிற போது சொன்னார், என்னுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று மத்திய அரசு ரொம்ப முயல்கிறது. இந்த ஆட்சி நடப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. கலைத்து விடுவோம் என்று கூட மிரட்டுகிறார்கள். முடியும் அவங்களால் என்று நான் சவால் விட தயாராகவில்லை. முடியும் உங்களால். என் ஆட்சியை கலைக்கலாம், வேறு ஒருவரை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம். ஆனால் எவர் வந்தாலும் நான் கொண்டு வந்த 3 சட்டங்களில் கை வைக்கிற துணிச்சல் வராது. அதனால் வரை அண்ணாவுக்கு தமிழ்நாட்டில் சட்டங்கள் ஒன்று சுயமரியாதை திருமணத்தை சட்ட ரீதியாக செல்லுபடியாகும். 2வது தமிழ்நாட்டின் பேர் மாற்றம். 3வது தமிழ்நாட்டில் இனி இந்தி என்பது கிடையாது, தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான். இப்ப இந்த ஆட்சி நாங்கள் இருமொழி கொள்கையைத்தான் ஏற்போம், இந்தி இல்லைங்கிற போது அண்ணா வருகிறார். மாநில உரிமைகளை சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் கலைஞர் வருகிறார். புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம் தளபதி ஸ்டாலின் வருகிறார். நாங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. நாங்கள் வகுத்து வைத்த பாதை தான், கொள்கை தான் இனி யாராக இருந்தாலும் பின்பற்ற வேண்டுமே தவிர அதை யாராலும் தவிர்க்க முடியாது. உற்பத்தி பெருகியது, கல்வி வளர்ச்சியில் இன்றைக்கு உயர்கல்வியிலே போய் சேரக்கூடியவர்கள் பள்ளி முடித்துவிட்டு இந்தியாவில் மொத்தம் 28 விழுக்காடு. 2032 50 வேண்டும் என்று இந்தியாவின் குறிக்கோள். ஆனால் இன்றைக்கே தமிழ்நாட்டில் மேல் கல்விக்கு போகிறவர்கள் 51 விழுக்காடு. இது தமிழ்நாடு
அவர் கேட்டாங்க அப்பா படிச்சாங்களா பாட்டம் படிச்சாங்களா, நம்ம யாருமே எல்லாம் முதல் தலைமுறை. ஆனால் கல்வி வளர்ச்சி இங்கே பரவிய காரணத்தினால், அதற்கு பல சலுகைகள் கொடுத்த காரணத்தினால், இடஒதுக்கீடு வந்த காரணத்தினால் யாரை படிக்க வைப்பதா இன்னொன்னு சொல்லு. இத்தனை இடங்கள் ஆயுதவாளர்களுக்கு, இத்தனை இடங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, இத்தனை இடங்கள் சிறுபான்மையினருக்கு, அருந்ததியினருக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்து, நீ வா முதல்ல படின்னு சொல்லி படிக்க வச்சு வேலை கொடுத்து உயர்வு கொடுத்து நீதிபதி ஆக்கி போலீஸ் அதிகாரி ஆக்கி IAS ஆக்கி பார்த்து அழகு பார்க்கிற மாநிலம் தமிழ்நாடு என்றால் ஒரே காரணம் திராவிடம். ஏதோ ஒரு சூழல் இன்றைக்கு ஒரு ஆட்சி பொறுப்பேற்றிருக்கார். மக்கள் நான் அவர் மேல ரொம்ப நேசம் வச்சிருக்காங்கன்னு சொல்றது கிடையாது. அப்படின்னா 150 இடம் கொடுத்திருப்பாங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டி கூட இல்லை, 117 கூட இல்லை, 107ஓட தடுமாறி இருந்துட்டு வந்திருக்காங்கன்னா, நமக்கு 1,55,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு 1,72,00,000 பேர் போட்டிருக்காங்க. இப்போ 17 லட்சம் தான் வித்தியாசம். அதனால தம்பி உங்களுக்கு யாரும் கைவிடல, இது ஒரு சூழல். அவ்வளவுதான். 1.5 கோடி மக்கள் ஆதரித்த கட்சி தானே தவிர நாம் எந்த இடையும் இழக்கவில்லை. இது ஒரு இடைவெளி. அவ்வளவுதான். மறுபடி வருவோம், மீண்டும் நம்மை தவிர்த்து இன்னொருவர் கையில் தமிழ்நாடு இனி செல்ல முடியாது. இது ஒரு இடைக்காலமாக நடைபெற்ற ஏதோ ஒன்று நினைச்சுக்கணும். அதனால இதனால் குமைய வேண்டியது